அபிராமி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்துக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2021 பிறக்கிறது கன்னியா லக்னத்தில், கடக ராசியில், பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கன்னியா லக்னம்னாலே புதன்னு அர்த்தம். அந்த புதன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் ரெண்டுமே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் இதை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, தகவல் தொடர்புகளை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் சுக்கிரன் கிரகம். இந்த வருஷம் 2021 பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியானவர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. சனியினாலே துன்பம், துயரம், கஷ்டம், நோயின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உலகம் முழுவதும் தொழில்துறைகள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 2021 இருக்குது. அதோட இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் கூட அந்த லக்னத்துக்கான அதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷம் பிறக்கதால் மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆன்ம பலம், இறை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரன் முதல்லே சொன்னது மாதிரி இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்முடைய 3ஆம் இடம் என்பது. அது மட்டுமல்ல, தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலில் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க முழுக்க லக்ன பலன் தான். நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கிறத காட்டிலும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான என்னுடைய பலன்களை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் ராசி பலன் சொல்லலாம், லக்ன பலன் சொல்லியிருக்கேன். இதோட உங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
2021 ஆங்கில வருட பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் லக்னாதிபதி சுக்கிர பகவானே வருஷ ஆரம்பத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்படி இருந்தாலே இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த மனக்குழப்பம் நீங்கி நீங்கள் எதுலேயுமே சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கைகூடி வரும். அதோட பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்த மந்த நிலைகள் மாறி மணி ஃப்ளோ ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமெல்லாம் இந்த வருஷம் கைகூடி வரும். அதோட பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அதில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம், இது எல்லாமே ஒரு சிலருக்கு அமையும். குறிப்பாக புதிய விஷயங்களை ஒரு சிலர் அப்டேட் பண்ணுவீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையும். அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களுக்கு வேலை, வருமானம், சம்பாத்தியம், இது அத்தனையுமே இந்த 2021 துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதோட உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு, சனி இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். குறிப்பாக அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அதோட பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலருக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். இடம், மனை, வீடு, வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் அதிகமாக வந்து சேரும். அதோட 4ஆம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு. ஸோ நீங்கள் பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். 5ஆம் அதிபதி சனியே 4ல் இருக்கார். அப்படி இருந்தால் குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம் நார்மலாக இருக்குது. ஒரு சிலருக்கு பெயர் புகழ் உண்டு. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இது சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இதில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுடைய 6ஆம் அதிபதி குருவே 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வேலையில் கவனமாக இருங்க. கிடைக்கிற வேலையை திருப்தியாக பாருங்கள். வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஒரு சிலருக்கு வேலையில் ப்ரொமோஷன் இருந்தால் கூட அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. நான் முதல்லே சொன்னது மாதிரி வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குவதுங்களோ அந்த பர்பஸ் சால்வேஷன் ஆகும். லோன் கிடைக்கும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இந்த வருஷம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. கால் பாதங்களில், முட்டிக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை. குறிப்பாக டயபெட்டிக் இருந்தால் நீங்கள் கண்ட்ரோலாக உடம்பை வச்சுக்கோங்க. அதோட லவ் அஃபேர்ஸ் எதுவும் இருந்தால் அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய போராட்டங்கள் இருக்குது. சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஃபேவரபுளாக இருக்குது. 8ல் ராகு
அப்படி இருந்தாலே உங்களுடைய லக்னத்திற்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி. இந்த வருஷம் உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும், அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு உண்டு. எதுவுமே இல்லைன்னா அன்எக்ஸ்பெக்டட் மணி உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லை, பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி எதுவும் வர வேண்டியது இருந்தால், அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் அவசியம் வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதோட ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் விற்கிறதா இருந்தால் அது நல்ல விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வாங்குவதற்கு தான் உங்களுக்கு யோகம் இருக்குது. அதோட சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், ஐடி, இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். இந்த வருஷம் உங்களுக்கு புது நண்பர்கள் அமைவார்கள், அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வரைக்கும் டிலே மேரேஜ் அல்லது டினே மேரேஜ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக அமையும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்பிச்சி வைப்பார். நீங்கள் தைரியமாக எதையுமே செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. கிடைக்கிற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வேறு வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்போர்ட்டு, வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு மணி ஃப்ளோ ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த வருஷம் ஆரம்பத்திலே பண்ணுங்கள். குறிப்பாக போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. டாக்ஸி, பெனால்ட்டி இதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருங்க. 10ஆம் இடத்துல சந்திரன், கௌரவம், அந்தஸ்து, புகழ் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. சொசைட்டியில் அல்லது ரெக்ரேஷன் கிளப்பில் அல்லது உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கான நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சித்தருடைய வழிபாடு, ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. துர்க்கை காளியனுடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.